வெல்கம் டு சிம்பிளி சாய் விலாக். உங்கள் வீட்டுக்கு இல்லையா நினச்சி நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். இன்றைக்கி நம்ம சிம்பிளி சாய் விலாகில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பார்த்தாலே தெரியும். எங்கள் அப்பா தோசை ஊற்றிட்டுருக்காரு. அதுதான் நீங்கள் இப்போ ஒரு விலாகாக பார்த்துட்ருக்கீங்க. தோசை என் மூஞ்சி மாதிரி வெள்ளையாக இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன். அவரும் சைடில் ஒயிட்டில் சென்டரில் எல்லா இடத்துலையும் ஒழிச்சு ஊற்றினு கிடையாது. ஆனால் ரவுண்டு பர்ஃபெக்டாக வரணும். அப்புறம் கேஸை கரெக்டாக எடுத்து அப்போது அதில் அந்த சைடில் இருக்க ஒரு 2 சொட்டு எண்ணெயை எடுத்து குழந்த பாத்ரூம் மாதிரி ஊற்றிட்டாரு. அப்புறம் நான் எல்லாத்தையுமே காமிச்சிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அப்புறம் அந்த தோசையை அரைக்கு ஒரு பக்கம் பறக்குன்னு திருப்பினார். அதுவும் தேய்ச்சி விட்டு சூட்டபுளாக வந்துச்சு. அப்புறம் பாருங்கள், தரமாக வரும் தோசை. சைட்லேருந்து ஆவி சைடில் பறகுது. தோசையில் என்ன ஓட்டையாக இருக்காது எனக்கு தெரில. கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சா. நானும் கிட்ட எடுத்து பார்த்துனுங்க. நெக்ஸ்ட் எடுத்து இப்போ தட்டில் போடுற வேலை தான். அது எங்கள் அப்பா கீழே விட்றாரு. இப்போ கரண்டி எடுத்து அந்த பக்கம் ஒரு அரைக்கு, இந்த பக்கம் ஒரு பறக்குன்ட்டு அப்படியே ஒரு சொயிட்டிட்டு எடுத்தேன் தோசையை. தோசை ஏரில் பார்த்துட்டு நீங்கள் பார்க்கலை. எடுத்து அப்படியே தட்டில் அரைக்கு பறக்குன்னு போட்டுட்டார். வேறு எப்படி திரும்ப செஞ்சுருக்கிறது. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப், அப்புறம் லைக் அண்ட் ஷேர் பண்ணுறேங்க. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், என் சேனலில் 10 பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது. அது நீங்கள் எப்படி வாங்கணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் 10 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இதில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டா உங்களுக்கு ஒரு இயர்பட்ஸ் ஃப்ரீ. ஸ்க்ரீனில் நான் போடுறேன் அந்த